எல்லாரும் மைக்க மியூட்ல போட்டுக்கோங்க. மேடம் யார கதை சொல்ல பாட்டு பாட கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும் மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். இது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கும் சிறார் நிகழ்வு. இதுல நாட்டுப்புற கதைகள் மற்றும் தமிழொலி ஐயாவோட பாடல்கள் இடம்பெற இருக்குது. இது வந்து 9வது நிகழ்வு. இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறதுக்காக விஜயலட்சுமி ஆசிரியர் அவர்களை அழைக்கிறோம். ரொம்ப சிறப்பான டீச்சர். நிறைய வருடங்களாக 3 தலைமுறைகளாக ஆசிரியர் பணியை அறப்பணியாக செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த சிறார் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த அரங்கை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்க டீச்சர். வணக்கம். வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் 100 ஆண்டு கண்ட ஆளுமைகள், அதாவது சாகித்ய அகாடமி விருதாளர்கள், கரிசல் இலக்கிய தந்தை பெரியவர் கி. ராஜநாராயணன் அவர்கள் மற்றும் பொது உடைமை கவிஞர் தமிழ்மொழி அவர்களின் நாட்டுப்புற சிறார் கதைகள், இத மக்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் தெரியுற வகையில இத வழிநடத்தும் இந்த கலை பெருமன்றம் இணையவழி மூலமாக நடத்துவதில் பெருமைப்படுகிறோம். இது 9வது வாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று முதலாவதாக கதை சொல்வதற்கு குழந்தை மகாலட்சுமி. இவங்க சொல்ற கதை வந்து கி. ராஜநாராயணன் அவர்களுடைய கதை. காய்ச்ச மரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இவங்க வந்து ராஜபாளையத்துல உள்ள திருவள்ளுவர் நகர் அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்துல நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்காங்க. ரொம்ப அழகா பாடுவாங்க. ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துரைகளை ஒரு தலைப்பின் எடுத்து சொல்லுவாங்க. இது கடந்த 2 ஆண்டாகவே இந்த குழந்தை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ 6வது வகுப்பு படிக்கிறாங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும் அவங்களுடைய உரைகள். இப்போ அவங்க இருக்காங்களா? மகாலட்சுமி இருக்காங்க. வாங்கம்மா, வந்து உங்களுடைய கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இன்னைக்கு காய்ச்ச மரம் அப்படின்ற தலைப்புல ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கேக்குதா ஆண்டி? கேக்குது, சொல்லுங்க. தெளிவா இருக்கு, சொல்லுங்க. கோவில்பட்டி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். நிகண்ட நாயக்கர் பேரக்காவை கல்யாணம் பண்ணி கூட்டு வரும்போது 100 பவுன் சீர்சினத்தோட வந்து இறங்குதா. ஊர்ல உள்ள 50 பேரும் ஆத்தே கழுத்து நிறைய நகை, இடுப்பு நிறைய அட்டிகைம்ல ஓட்டு வந்திருக்கா அப்படி பேசிக்கிட்டாங்க. 2 பேரும் வீடு வாச தோப்பு துறவு மாடு கண்ணு காடு கரை ஆடு குட்டி தவசு தானியம்னு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் 4 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. 4 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களை கரையேத்தி கொடுத்தாச்சு. 4 ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாரும் ஒண்ணு மண்ணாத்தான் இருக்காங்க. அண்ணன் தம்பிக்குள்ளேயே சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு பேச வருது. அது எப்படியோ பேரக்கா காதுக்கு போயிருச்சு. ஒரு நாள் ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொல்லையில பேரக்காவும் நிகழ்நாயக்கர் உட்கார்ந்து இருக்கும் போது பேரக்கா வெறிச்சு போய் ஒரே ஒரு மரத்தை மட்டும் உத்து பாத்துக்கு இருந்தா. என்ன பேரக்கா பலத்த ரோசனையும்? என்னத்த ரோசனை? அந்த செய்தியெல்லாம் உங்க காதுக்கு வராமையா இருந்திருக்கும். என்ன செய்தி சொன்னாத்தானே தெரியும். அதான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சொத்தை பிரிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த செய்திதான். அந்த செய்தி என் காதுக்கு வந்துச்சு. அவங்க சொல்றது இருக்கட்டும், நீ என்னத்த சொல்லுத? எப்ப இருந்தாலும் பிரிச்சு கொடுக்கற சொத்து தானையா, இப்பயே பிரிச்சு கொடுத்துருவோம். சரி, பேரக்கா பேச்சுக்கு அப்பில் ஏது அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில நிகழ நாயக்கர் அவர் மூத்த மகனை கூப்பிடுறாரு. டே இங்க வாடா. என்னங்க ஐயா? நான் சொத்தை பிரிப்போன்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயா என்னங்க திடீர்னு? எல்லாம் தெரியும்டா, அதுக்கு பாரபட்டிக்காரரை கூப்பிட்டு விடணும், போய் கூப்பிட்டு விடுறா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எதுக்கு ஐயா பாரபட்டிக்காரரு? நீங்க என்ன ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பாம வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லுறாரு. கோட்டைக்கார பைய பிள்ளை, சொத்தை பிரிக்கணும்னா பொதுல ஒரு ஆள் இருக்கணும்டா, போய் பாரபட்டிக்காரர் வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு பாரப்பட்டிக்காரர் வந்துடுறாரு. என்ன நிகண்டு கூப்பிட்டு விட்டுறாம்ல? ஆமாயா. என்ன செய்தி? எல்லாம் சொத்தை பிரிப்போன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அவசரம் கொஞ்சம்? எப்ப இருந்தாலும் பிரிச்சு கொடுக்க சொல்லுதானே, பிரிச்சு கொடுத்துருவோம், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு வீடு வாச தோப்பு துறவு காடு கரை மாடு கண்ணு ஆடு குட்டி தவசு தானியம் மல்லி வத்தல் நீ எல்லாத்தையும் நாளா வங்கு வச்சாச்சு. சீட்டு எழுதி குளிக்க போட்டாச்சு. யார் யாருக்கு என்ன வருதோ அதை எசலைப்பு இல்லாம ஏத்துக்கணியா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்து சந்தோஷமாயா? நான் வரட்டுமா? இருமியா, இன்னும் ஒரே ஒரு இது பாக்கி இருக்கு அப்படின்ட்டு நிகழநாயக்கர் உள்ளக்க போய் ஒரு தூக்க முடியாம ஒரு பித்தளை சர்வத்தை தூக்கிட்டு வந்து நடு வீட்டுல கவுட்டுதாரு. அதுக்குள்ள இருந்து 2000 வெள்ளக்காரத்து வெள்ளிக்காசு விழுகுது. 12 வெள்ளக்கார வெள்ளிக்காசுக்கு வந்து 1 பவுன் தங்கம். அதையும் 4ஆ பங்கு வைக்காரு. அப்ப பாரப்பட்டிக்காரு, இதையாச்சும் நீர் வச்சுக்கோயா, நோக்கோட்டுக்கும் சாக்காட்டுக்கும் இருக்கட்டும் எல்லாம் என் பிள்ளைங்க என்ன வாத்துக்கும் அப்படின்ட்டு அதையும் 4ஆ பங்கு வச்சு பிரிச்சு கொடுத்தாச்சு. வாரத்துக்கு ஒரு வீடுன்னு பேசிக்கிட்டாச்சு. 4 வாரம் சிறப்பா போச்சு. 8 வாரம் பரவாயில்லாம போச்சு. வாரம் போக போக கட்டியா இருந்த சோளக்கஞ்சி தண்ணியா மாறிடுச்சு. ஒரு நாள் நடுமுள்ள வீட்டுல சாப்பாடு. பேரக்கா சோளக்கஞ்சிய கைய விட்டு கரைக்கா, முகம் தெரியுது அதுல. உன்ன பேரக்கா நிகழ்நாய்க்கிற பார்த்து செய்கை கடுதா, பாத்தருமையா எப்படி இருந்த சோளக்கஞ்சி எப்படி ஆயிடுச்சுன்னு. அதுக்கு நிகழ்நாய்க்கரு வாய பொத்தி தலையில அடிச்சு சாப்பிடுன்னு செய்கை கடுத்தாரு. சாப்பிட்டு முடிச்சு 2 பேரும் தூங்கி இருந்தாங்க. அப்ப ராத்திரியில, ஐயா என்ன பேரக்கா இந்த நேரத்துல நம்ம எங்கிட்டாச்சும் போயிருவோமா ஐயா? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி தோணுது. சரி வருத்தப்படாத அப்படின்னு நிகழ்நாய்க்கிற தோல்ல தட்டி கொடுத்து 2 பேரும் தூங்கிருந்தாங்க. மறுநாள் காலைல அவ பிள்ளை அவளை பார்க்க வரா. ஐயோ சொத்தை பிடிச்சு கொடுத்துட்டு இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு தலையில அடிச்சு அழுகுதா. ஐயா நீங்க என் கூட வந்துருங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். 2 பேரும் அதுக்கு மௌனமா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு, சமந்தாரி வீட்டுல வந்து இருந்தா இருக்கட்டும் தான், இனி போயிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவ காசை கொடுத்துட்டு அவளும் பேருதான். மறுநாள் அதிகாலையில கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. எங்க போக ஏக போகன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நிகழ்நாய்க்கர் பேர மாதிரியே ஒரு சின்ன பையன் அங்க விளாண்டுகிட்டு இருக்கான். தம்பி இங்க வாப்பா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டாச்சு. எங்கப்பா போறீங்க? ராமேஸ்வரம் போறாச்சு அப்படின்னு ராமேஸ்வரம் போயிடுறாங்க. இந்த பக்கம் என்னன்னா மகன்களும் மகள்களும் அப்பா அம்மா காணும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இருக்கு மகாலட்சுமி இங்க ஒண்ணு இல்ல டீச்சர், இங்க ஒண்ணு இறைச்சல் இல்லையா டீச்சர்? வேற எங்கேயோ மைக்க மியூட் பண்ண சொல்லுங்க டீச்சர். மத்த எல்லாரையும் வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க நினைக்க, மியூட்ல போட்டுங்கப்பா. சரி இப்ப கிளியரா இருக்கு. இந்த பக்கம் என்னன்னா அவங்க மக்கமார்களும் அப்பா அம்மா காணும் தேடிக்கிட்டு அப்ப யாரோ எல்லாரும் மத்தவங்க கூட மீட் பண்ண சொல்லுங்க டீச்சர். இப்ப கிளியரா இருக்கா? எல்லாரோட இது மியூட்ல தான் இருக்கு. உங்க சத்தம் தான் அது. எல்லாரும் இது மியூட்ல தான் இருக்கு மாணவன் தோழர். நான் மியூட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இறைச்சல் இருந்துச்சு, இப்ப கேக்கு. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க போக ஏது போகன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நிகழ்நாய்க்கர் பேர மாதிரியே ஒரு சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருக்கான். தம்பி இங்க வாப்பா. சாப்பிட்டியாப்பா? என்ன ஆச்சு? சாப்பிட்டேன். எங்கப்பா போறீங்க? ராமேஸ்வரம் போறாச்சு அப்படின்ட்டு அந்த பையன் ஓடிடுதான். இவங்களும் எங்க போக ஏது போகன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்தவங்க, நம்மளும் ராமேஸ்வரமே போயிருவோம் அப்படின்ட்டு இவங்களும் ராமேஸ்வரமே போயிடுறாங்க. இந்த பக்கம் என்னடானா அவங்க மக்கமார்களும் ஐயோ அப்பா அம்மாவுக்கானு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஊர் கணத்துல ஒரு கிழவியோட புணம் மிதக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உடனே ஐயோ நிகழ்நாய்க்கரும் பேரக்காமமா இருக்குமோ அப்படின்னு ஓடி போய் பாக்காங்க. நல்ல வேலை அது நிகழ்நாய்க்கரும் பேரக்காமோ இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பாரப்பட்டிக்காரரு ராமேஸ்வரம் போறாரு. அப்ப சந்ததி தெருவுல நிகழ்நாய்க்கரும் பேரக்காவும்
அரட்டை அடிச்சுட்டு உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்த பாரப்பட்டிக்காரரு, ஐயோ நிகண்டு உனக்காயா இந்த கொடுமை அப்படின்னு தலையில அடிச்சு அழுவுதாரு. நிகண்டு நக்கீரருக்கு யாருன்னே நிதானப்படல. பேரக்காவுக்கு நிதானப்பட்டுருச்சு. கொஞ்ச நேரம் அவ அமைதியா இருந்துட்டு, ஐயா ஊர்ல என் அம்பிட்டு பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்களா ஐயா? இதோட கதை முடியுது. நம்ம அப்பா அம்மாவை நம்ம நல்லா பாத்துக்கணும். பிள்ளைங்க என்னதான் சொன்னாலும் அப்பா அம்மா இந்த மாதிரி வீட்டை விட்டு பெறக்கூடாது. நன்றி, வணக்கம். அவ்வளவுதான் ஆண்டி, கதை முடிஞ்சிருச்சு. சூப்பர்மா, அழகு அழகு. ஒரு படித்து பெரியவங்களா இருக்கிறவங்க கூட இவ்வளவு அருமையா கதை சொல்லிருக்க மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா சொன்னீங்கப்பா. இந்த கதையில வரக்கூடிய அந்த உணர்வுகளை கூட உங்களுடைய குரல்ல உணர்ந்து அந்த கதையை பேசுனீங்க. அடுத்து இந்த கதையை கேட்கும்போது அந்த காலத்து உரையாடல்கள் அப்படியே ஒண்ணு மாறாம அதுக்குள்ள போய் ரொம்ப இயல்பா, அது தடுமாற்றம் இல்லாம நீங்க கதை சொன்ன விதம், இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு இருக்கு. இந்த கதை இன்னும் கொஞ்சம் பெரிய கதையா இருந்திருக்கலாம். ஆனாலும் சிறந்த அறிவுரையான கதை. அதை நீங்க சொன்ன விதம் வெகு சிறப்பு, ரொம்ப பாராட்டுக்குரியது. அடுத்து இந்த உங்களுடைய இந்த கதை சொன்ன விதத்தை விட அந்த கதையினுடைய கரு, பெற்றோரை நாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு. சரி, நான் அதை பின்னூட்டத்துல சொல்றேன். ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. அடுத்த கதை சொல்றதுக்கு இயற்கை தெய்வம் அப்படிங்கிறதுல கி ராஜநாராயணன் அவருடைய கதையில, இயற்கை தெய்வம் அப்படிங்கிற கதையில ஸ்ரீநிதி அப்படிங்கிறவங்க 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, 7th டே மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, மதுரையை சேர்ந்தவங்க. அவங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருந்து அந்த கதை சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ஸ்ரீநிதி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். கீரா அவர்கள் எழுதின இயற்கை தெய்வம் அந்த கதையை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். காட்டுப்புதூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பெரிய காத்தான், நடு காத்தான், சின்ன காத்தான் அப்படின்னு 3 சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு வயல் இருக்கு. 3 பேரும் முறைய வச்சுக்கிட்டு அந்த வயலை காவல் காப்பாங்க. ஒரு முறை பெரிய காத்தான் கட்டுச்சாதம் கட்டிக்கிட்டு கழனிக்கு போகும்போது அங்க வந்து ஒரு ஜடாமுனி அவனை பயம்படுத்த நினைச்சது. ஒரு வயசான கிழவனை போல் வந்து, பெரிய காத்தான் எனக்கு பசியா இருக்கு, உன் சோத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு கேக்குது. பெரிய காத்தானும் அதுக்கு சோறு தரான். சாப்பிட்டதும் என் தலையில பேன் இருக்கு, கொஞ்சம் பேன் பார்த்து விடு அப்படின்னு கேக்குது. பெரிய காத்தானும் அதுக்கு பரிதாபப்பட்டு பேன் பார்க்க போறதுக்குள்ள ஜடாமுனி தன் சுயரூபத்தை காமிக்குது. அதை பார்த்ததும் பெரிய காத்தான் பயந்து அச்சத்தோடு ஓடி வீட்டுக்கு சென்று நடுக்காத்தானிடம் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். நடுக்காத்தானும் நாளைக்கு நான் போறேன் அப்படின்னு நடுக்காத்தானும் சொல்றான். நடுக்காத்தானும் போகிறதுக்கு முந்தைய நாள் போலவே ஜடாமுனி வந்து, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சோறு தா அப்படின்னு நடுக்காத்தானிடம் கேக்குது. நடுக்காத்தானும் அதுக்கு சோறு தரான். சாப்பிட்டதும் என் தலையில பெயின் இருக்கு, ஸ்ரீநிதி மைக் மியூட் ஆயிடுச்சான்னு பாருப்பா. குரல் கேட்கலையா? ஸ்ரீநிதி மைக் மியூட் ஆயிடுச்சான்னு பாரு. இல்லையே, மியூட் ஆகலையே. இப்ப கேக்குது. இப்பதான் கேக்கு. இப்ப கேக்குதா? சொல்லுங்கம்மா. மைக் மியூட் பண்ணிட்டப்பா. இப்ப கேக்குதா? கேக்குதுப்பா. அப்புறம் சின்ன காத்தானிடம் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். சின்ன காத்தானும் நாளைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றான். சின்ன காத்தானும் போறதுக்கு முன்னாடி தகரத்தால் செஞ்ச கூர்ன நகங்களையும் அப்புறம் ஆணிகளையும் இரும்பு கம்பியையும் எடுத்துட்டு போறான். போய் அதே மாதிரி ஜடாமுனிய வந்து, சின்ன காத்தான் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, உன் சோத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சின்ன காத்தான்ட்ட கேக்குது. சின்ன காத்தானும் மயக்க மருந்து கலந்த சோத்தை வந்து ஜடாமுனிக்கு கொடுத்துடுறான். அதை சாப்பிட்டதும் ஜடாமுனிக்கு ரொம்ப மயக்கமா வருது. அப்பயும் விட்டுச்சாது. சின்ன காத்தான்ட்ட என் தலையில பெயின் இருக்கு, கொஞ்சம் பெயின் பாரு அப்படின்னு சொல்லிச்சு. சின்ன காத்தானும் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு தான் கொண்டு வந்த கூறுன நகத்தை வச்சு ஜடாமுனி தலையில கீறி ரணகலமாக்கினா. அப்புறம் கொத்தா முடிய பிடிச்சு பக்கத்துல உள்ள மரத்தோடு ஆணி அடிச்சுட்டான். ஜடாமுனி வழியில ரொம்பவே கத்துது. சிக்கி முக்கி கற்களால் நெருப்பு உண்டாக்கி அதுல
கம்பிய சுருக்கி ஜடாமுனிக்கு சூடு வைக்கிறான். வச்சதை நீ விட்டு விடு, என்னை விட்டு விடு, உனக்கு நான் பறக்கும் கம்பளம் தரேன், அதுல நீ உட்காந்து நினைக்கிற இடத்துக்கு எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு ஜடாமுனி சொல்லுது. அதை வாங்கிக்கிட்டு சின்ன காத்தான் மறுபடியும் சூடு வச்சான். என்னை விட்டுடு, உனக்கு நான் ஒரு கிண்ணம் தரேன், அதுல நீ எடுக்க எடுக்க அறுசுவை உணவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் நல்லா சூடு வைக்கிறான். மறுபடியும் நல்லா சூடு வைக்கிறான். கேக்குதா? இப்ப கேக்குதுப்பா. மறுபடியும் நல்லா சூடு வைக்கிறான். உனக்கு கடைசியா என்கிட்ட இதான் இருக்கு, மந்திர கயிறும் மந்திர தடியும் தான் இருக்கு, இதை நீ வேண்டாதவங்கள் மீது ஏவினால் தடி அடிக்கும், கயிறு தனி இழுத்து கட்டிவிடும் அப்படின்னு சொல்லுது. அதையும் வாங்கிக்கிட்டு சின்ன காத்தான் மறுபடியும் சூடு வச்சான். ஜடாமுனி சொல்லுது, இனிமே நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு ஜடாமுனி சொல்லுது. சின்ன காத்தானும் இனிமே நான் உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் ஜடாமுனிய. ஜடாமுனியும் தப்பிச்சோம் போனச்சோன்னு போயிருது. அண்ணன் தம்பிக அதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்து வந்தாங்க. இதோட இந்த கதை முடியுது. அழகு. ஒரு கற்பனை கதை என்றாலும் தன் சகோதரர்களையும் பாதுகாத்து தன் வாழ்நாளை எப்படி சிறப்பு அமைக்கணுங்கிற ஒரு கருத்துடைய ஒரு கதையாக இருந்தது. வெகு சிறப்புமா நீங்க சொன்ன விதம். தேங்க்ஸ். அடுத்ததாக கதை சொல்றதுக்கு ஸ்ரீதியா 2ஆம் வகுப்பு. இவங்க கதையோட தலைப்பு தமிழ் மொழி கதையில மலரும் மலர்கள் அப்படிங்கிற கதையை சொல்றாங்க. இவங்க படிக்கிற வகுப்பு PSBP மேல்நிலைப்பள்ளி கோயம்புத்தூர். ரெடியா இருக்கீங்களாமா? சொல்லுங்க, கதை சொல்லுங்க. பாக்குறேன். குட்டி காலை விடிந்தது தாமரை. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீதியா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். கவிஞர் தமிழொலியின் மலரும் மலர்கள். காலை விடிந்தது தாமரை மலர்ந்தது, ஆனால் அழுகென்ற அள்ளி மலர் கூம்பி விட்டது. அதை கண்ட தாமரை, அள்ளிமலரே அள்ளிமலரே, உனக்கு கண்ணில்லையா? கதிரவன் அழகை நீ ஏன் பார்க்கவில்லை என்று கேட்டது. பகல் போய் இருள் வந்தது. இருளை களைத்து நிலா வந்தது. கூம்பியிருந்த அள்ளி மலர்ந்தது. சிரித்து நின்ற தாமரை கூம்பியது. அதை கண்ட அள்ளி, தாமரையே தாமரையே, உனக்கு கண்ணில்லையா? நிலாவின் அழகை நீ ஏன் பார்க்கவில்லை என்று திரும்பி கேட்டது. நன்றி. அழகுமா அழகு. குழல் இனிது யாழ் இனிது, மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பாங்க. இந்த இசைக்கருவிகளின் இனிமையை விட உங்கள் குரல் ரொம்ப இனிது. அதையும் அந்த கதையை தங்குதடையின்றி வார்த்தைகளை உச்சரித்த விதம் வெகு சிறப்பு. அதாவது அல்லி நிலவை பார்த்து மலரும், தாமரை சூரியனை பார்த்து மலரும், இயற்கையினுடைய அந்த நிகழ்வுகளை ஒரு சிறு கதையாக சொன்ன விதம் வெகு சிறப்பு. அடுத்து கதை சொல்பவர் அதே தமிழ் மொழி கதையிலே புல்லுக்கு புரிந்த உண்மை. புல்லுக்கு புரிந்த உண்மை கதையின் தலைப்பு. கதை சொல்பவர் சாய் கபிலன். இவங்க 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சவாரா வித்யா பவன் மேல்நிலைப்பள்ளி கோயம்புத்தூர். அங்கிருந்து வந்திருக்காங்க. அவங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். சொல்லுங்கய்யா, கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் ஒரு புல் தான் உயரமா வளரலையே, மரம் போல நான் உயரமா வளரலையேன்னு கவலைப்பட்டுச்சாமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் புயல் அடிச்சுச்சாமா. அந்த புயல்ல அந்த மரம் மடார்னு கீழே விழுந்துருச்சாமா. அந்த புல்லு என்னன்னா நிலத்தோட படுத்து உயிர் படைச்சுக்குச்சாமா. இந்த கதையில என்ன தெரியுதுன்னா, யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. அவரவர்களுக்கு
புல்லுக்கு இயற்கை என்ன கொடுத்திருக்குதோ படைத்திருக்குதோ அதுதான் சரின்னு அப்பதான் அந்த புல்லுக்கு உண்மை தெரிஞ்சுச்சாமா. நன்றி. சூப்பர். நீயாகவே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரவர் இயல்புலயே நாம இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் உலகத்தின் போக்குல வளைந்து நெளிந்து போகிறதுக்கு நம்ம நாணல் புல்ல சொல்லுவோம். ஒரு ஆற்றங்கரையில பனைமரமும் நாணல் புல்லு இருந்துச்சாம். நல்ல காத்தடிச்சுச்சான். பனைமரம் அப்படியே உயரமா நின்னுகிட்டு இருந்தது. நாணல் அசைந்து அசைந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இது ஆடுறத பார்த்து பனைமரம் சிரிச்சுச்சான், என்னப்பா நான் எப்படி நிக்கிறேன் அப்படின்னு. ஒரு நாள் சூறாவளி காத்து அடிச்சுச்சு. பனைமரம் அப்படியே பாதியில ஒடிஞ்சு விழுந்துருச்சு. நாணல் அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சால் உயிரோட நிலைச்சு நின்னுது. அது சில நேரங்கள்ல நம்ம உலகத்தின் போக்குல வளைந்து நெளிந்து வாழணுங்கிறது இந்த இயற்கையினுடைய தாவரங்கள் இருந்து நம்ம கத்துக்கிறோம். நீங்க சொன்னதும் அவரவர் நிலைக்கு தக்கவாறு அவரவர் வாழ வேண்டும்ங்கிற கருத்து சிறப்புடையது. வெகு சிறப்புமா. அடுத்து பாடல், இசை, இயல் இதுவரைக்கும் பேச்சு ஓடியது. இப்ப முத்தமிழ்லயே அடுத்ததாக வரக்கூடியது இசை. நமக்கு உயிரூட்டம் தரக்கூடியது இசை. நம்மளுடைய ஆயுளையே அதிகரிக்கும். சொல்லப்போனா நம்மளுடைய பிராணாயாமங்கிற மூச்சு பயிற்சிக்கு ஒரு அடிப்படையே இசைதான். அந்த இசை வழியாக தமிழ் மொழியின் பாடலை நமக்கு பாட வருபவர் மா மதுமிதா, 2ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, தென்றல் நகர், ராஜபாளையம். வாங்கம்மா, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்காங்க. ஐயா உங்க பொண்ணா இது? ஆமாமா, என் பொண்ணுதான். சின்னவங்களா? சரி சரி, வாங்க வாங்க வாங்க. இவங்களும் ஏற்கனவே நம்ம ராஜபாளையம் தமிழ் நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துல ரொம்ப பிரபலமானவங்க. மிக அழகா பாடுவாங்க. சரி, இப்ப எல்லாரும் கேட்கலாம். பாடுங்கயா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல வந்துள்ளேன். நான் இப்போது பாட வந்துள்ளேன். வண்ண பசு பாராய், வண்ண பசு பாராய், அம்மா அம்மா என்று அன்புடனே அழைக்கும் வண்ண பசு பாராய், வண்ண பசு பாராய். சாந்தமாய் இருக்கும் சாணினரு குடுக்கும் வண்ண பசு பாராய், வண்ண பசு பாராய். புல்வெளியில் மேயும் பொழுசாய திரும்பும் வண்ண பசு பாராய், வண்ண பசு பாராய். கன்று குட்டியோடு வீட்டில் வந்து சேரும் வண்ண பசு பாராய், வண்ண பசு பாராய். தாயை போல நமக்கு இனிக்கும் பால் கொடுக்கும் வண்ண பசு பாராய், வண்ண பசு பாராய். பசுவினத்தை காப்போம். நன்றி மேம். பாடிட்டேன் மேம். பாத்துருமா, நன்றி. அப்படியே நீங்க தலையை அசைச்சு அசைச்சு பாடினது அப்படியே நானும் பார்த்துட்டே இருந்தேன். இன்னும் அடுத்து சொல்ல போறீங்களோ அப்படின்னு அதுலயே மெய் மறந்துட்டேன். பசுக்கள் அதனுடைய தாய்ப்பாலுக்கு ஈடாக தரக்கூடிய அந்த பசுல வரக்கூடிய பல வண்ணங்களை பத்தி பாடினீங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பா. ஐயா, உங்க 2 குழந்தைங்களையுமே ரொம்ப திறமையா வளர்த்துருக்கீங்க. இன்னும் எல்லாம் உங்களை மாதிரி ஆளு கூட பழகவும் தான். அப்படி இல்ல, பெற்றோர்களுடைய ஊக்குவிப்பு ஒண்ணு இருக்குது. இருந்தாலும் அதுகளுக்கு இயல்பாவே கடவுளுடைய திறமையை கண்டுபிடிச்சு அதை நீங்க உற்சாகப்படுத்துறீங்களே, அதுல முதல்ல உங்களுக்கு பாராட்டுறேன். மகிழ்ச்சிங்க. ரொம்ப சிறப்புமா, பாடல் ரொம்ப சிறப்பு. அந்த அழகான மழலை குழையில நீங்க ஆடி ஆடி பாடினது ரொம்ப அழகா இருந்தது. பசுவினுடைய பெருமையும் சொல்லும் விதமாக இருந்தது. ஐயா, நம்ம அறம் ஐயா இருக்காங்கல்ல? ஐயா வணக்கம். நித்யா மேம். மேடம் இருக்காங்க மேடம். பின்னூட்டம் தானே சொல்ல சொல்லுங்க. ஆமா ஆமா, பின்னூட்டம் தான் சொல்ல சொல்லுங்க. சொல்லுவாங்க. இல்லன்னா வேற யாராவது பின்னோட்டம் நிகழ்வுல இருக்காங்க, சொல்லுவாங்க. வேற யாராவது பின்னோட்டம் சொல்றதுக்கு அப்புறம் சொல்லுங்க. விஜயலட்சுமி டீச்சர். சொல்லுங்கய்யா.
இப்போ மகாலட்சுமி இன்னொரு திறமையை வெளிக்காட்டணுங்க, பாப்போம். ஒரு பாடல் பாடலாமா? நித்யா மேம் அவங்க ஏதோ பாட்டு பாடணுன்றாங்க. பாடலாம் யார் பாடலாம். பாடலையா? மகாலட்சுமி இல்ல இலக்கியத்தை தமிழ்ல அவரோட பாணியில பாட போறாங்க. சரிங்க ஆ. சரிங்க. சரி, ஆடிட்டே போறேன். தெரியுதா? தெரியுது தெரியுது தெரியுது. ஓகேவா? உங்க வீடு மாடியா? ஆமா ஆமாங்கம்மா, ஆமா ஆமாங்கம்மா. பாடுங்க பாடுங்க. சொல்லிட்டு பாடுங்க. உலகநாதரின் உலக நீதி இலக்கியம் என் பாணையில் தத்தத்தா தாராரிரா ஓதாமல் ஒரு நாளும் நாங்கள் இருக்கவே மாட்டோம் அடி ஒருவரையும் கொல்லாங்கு நாங்கள் சொல்லவே மாட்டோம் அடி மாதாவை ஒரு நாளும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் அடி வஞ்சனைகள் செய்வாரோடு நாங்கள் இணங்கவே மாட்டோம் அடி போகாத இடம் தனிலே நாங்கள் போகவே மாட்டோம் அடி தத்தத்தா தாராரிதரிதரி தத்தத்தா தாராரிரம் போக விட்டு புறம் சொல்லி நாங்கள் தெரியவே மாட்டோம் அடி நெஞ்சார பொய்தனை நாங்கள் சொல்லவே மாட்டோம் அடி நிலையில்லா காரியத்தை நாங்கள் நிலைநிறுத்த மாட்டோம் அடி விட்டுட்டப்போ இங்க போய்கிட்டு இருக்கு, இங்க ஓடியா. நன்றியாவது சொல்லுடா. நன்றி வணக்கம் போ. ஞாபகம் இல்ல டீச்சர் அவளுக்கு. திடீர்னு ரசிக்கத்தக்கதாவே இருந்தது. உலக நீதி தானே இந்த பாட்டு. அவளுக்கு முழுதான் ஞாபகம் இல்ல. சரி இருக்கட்டும். நன்றி. ஐயா அறம் அவர் நித்யா மேம் அவங்களை கொஞ்சம் பின்னூட்டம் கொடுக்க. ஆமா, அறம் தோழர் ரெடியா இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் கூப்பிடுங்க, பின்னோட்டம் வந்துருவாங்க. பொதுச் செயலாளர் அவர்களை குழந்தைகளுக்கான பின்னோட்டத்தை கொடுக்க அழைக்கிறோம். சொல்லணுமா? ஆமா, அந்த வந்துட்டாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர், குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. எடுத்த உடனே அந்த நம்ம ஸ்ரீநிதியான மகாலட்சுமி காய்ச்ச மரம், அது மிகப்பெரிய கதை, மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஒரு நல்லா வாழ்ந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காண்டி சொத்தெல்லாம் பகிர்ந்து கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு துன்பப்படுறாரு. இன்னொரு கதையும் எழுதியிருப்பார் கீரா அவர்கள். பொய்யாளி நாயக்கர் தான் அதுல கதாநாயகர். அவர் என்ன பண்ணுவாரு, 9 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருந்தா 9 பங்கா போட்டு 1 பங்கை தனக்கு எடுத்துக்கிடுவார். அப்ப இதுக்கான தீர்வையும் சொல்லியிருப்பார். இதுக்கான தீர்வையும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு பெற்றோர்கள் வந்து இது பண்ணிட்டா அப்படின்றது. அதுல வந்து பெற்றோர்கள் எவ்வளவு முக்கியமானவங்க. இன்னைக்கு உள்ள உலகத்துல வந்து எல்லாம் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்கும்னா அவங்கள வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்கள தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி உலகம் இது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். அதே நேரத்துல குழந்தைகள் வந்து இல்ல பிள்ளைங்கள் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரியாக குழந்தைகளா இருக்கக்கூடாது. நமக்கு வயதான காலத்தில் நம்மளுடைய அப்பா அம்மாவை நாம் நன்றாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உள்ள கருத்தும் இருக்கும். அதே போலவே அந்த இது நம்ம இயற்கை தெய்வம் ஸ்ரீநிதி ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஜடாமுனி வந்து என்ன மாதிரி ஒரு அறிவின் மூலமாக அது ஒரு பேயாக இருந்தாலும் கூட ஒரு அறிவை பயன்படுத்தி அதை வந்து எப்படி அடக்கி அதிட்டு இருந்து வாங்கிடலாம். ஒவ்வொரு இதா வாங்குறான். ஜடாமுனி ஒவ்வொன்றாக கொடுக்குது. அப்ப அந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்
பயந்துகிட்டு இருக்க கூடாது. எந்த விஷயத்தையும் அறிவை பயன்படுத்தினால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம். பிறகு வந்து ஸ்ரீதியா அந்த மலரும் மலர்கள் ரொம்ப அருமையா போன. பிறகு புல்லுக்கு புரிந்த உலகம் சாய் கபிலன் சொன்னான்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு எந்த விஷயத்திலையும் நம்ம வந்து வரப்பா விடாப்பிடியா இருந்தோம்னா அது வந்து சில சமயங்களை நம்மளை சாட்சி நம்மளை வந்து வீழ்த்திடும். நாணலை போல நாம் சில விஷயங்களில் வளைந்து கொடுத்து போனால் எவ்வளவு பெரிய புயல் மலையாக இருந்தாலும் சரி, புயல் மலைன்றது இயற்கைக்கு இல்ல, நம்ம வாழ்க்கையிலே புயல் மலைகள் வரலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரலாம். அதுல போய் நம்ம மனசு உடைஞ்சிடக்கூடாது. மனசு உடைஞ்சு அந்த நெட்டையா இருந்த மரம் வீழ்ந்தது போல வீழ்ந்துடக்கூடாது. நாணலை போல ஒரு நெளிந்து வளைந்து அந்த விஷயங்கள்ல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொருத்தங்க பசுபத்தி பாட்டுனான்னு நினைக்கிறேன், அந்த மதுமிதா ரொம்ப அருமையான பாட்டு. பசுவினுடைய தமிழுடைய பாடல்கள் நீங்க குழந்தைகள்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா ஒரு நல்ல இசை ரிதம் இருக்கும், இசை உள்ள இருக்கும். நீங்க அப்படியே சின்ன குழந்தைகளுக்கான பாட்டா நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற, அங்கன்வாடியில சொல்லி கொடுக்குற பாடல்களா ரொம்ப அருமையா அதுல கருத்தும் பொதிஞ்சிருக்கும். ஒரு பசுவை பத்தி சொல்றாங்கன்னாலுமே அதுல வந்து பசு என்னென்ன செய்யுது, நமக்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன செய்யுன்றதெல்லாம் இருக்கும். குழந்தைகள் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. முதல் சொன்ன கதை சொன்ன பொண்ணு வந்து அந்த கிராமிய வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அதையெல்லாம் கரிசல் காட்டினுடைய மொழியில எல்லாம் மிக துல்லியமாக எந்தவித குறிப்பும் இல்லாமல் மிக அருமையா சொன்னாங்க. எல்லா குழந்தைகளும் மிக அருமையா சொன்னீங்க. இந்த நிகழ்வு மூலமா இந்த நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, அந்த கீராவினுடைய கதைகள் நீங்க ஒரு 100 கதைகள் தெரிஞ்சுட்டு அந்த உலகமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவார். நாட்டுப்புற கதைகள். காச்சமரம்ன்றது நாட்டுப்புற கதை இல்ல, அது வந்து சிறுகதை. காச்சமரம் புகழ்பெற்ற சிறுகதை, நம்ம கீராவினுடைய புகழ்பெற்ற சிறுகதை. அந்த கடைசி இதெல்லாம் வந்து அப்படியே கண்ணீர் ததும்ப அந்த ராமேஸ்வரம் இதுல அந்த பிள்ளைய வந்து தன்னை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டா கூட ஒரு தாய்க்கு வந்து எப்படி இருக்குன்னா தான் பிள்ளைய எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த அம்மா. அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த மனதை உருக்கக்கூடிய அந்த கதை. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா, குழந்தைகள் வந்து அந்த நாட்டுப்புற கதைகள், இந்த கதைகள் வந்து கொஞ்சம் கஷ்டம். காச்சமரம் கதைகள் வந்து குழந்தைக்கு உள்ள போறது. ஆனால் மற்ற கதைகள்லாம் அந்த கீராவினுடைய கதைகள் எல்லாம் நாம் கேட்கும்போது நமக்கான வாழ்வியலுக்கான ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும், ஒரு பாதை நமக்கு கிடைக்கும், நாம் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது என்றது. அதே போலதான் தமிழொலி கதைகளும் தமிழொலி பாடல்களும். இந்த முயற்சியை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தோழர் நித்யா அவர்களுக்கும் இந்த டீச்சர் விஜயலட்சுமி டீச்சர் வந்து பல்வேறு சிறப்புகளை பெற்றவர். அவர் இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கார், மிக அருமையா ஒருங்கிணைந்தாங்க. உங்கள் அனைவருக்கும் அன்பும் வாழ்த்து. நன்றி ஐயா. அவர் கவிஞர்களை பற்றியும் அந்த மேம் சொல்லுங்க டீச்சர். நான் சொல்லினதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி முடிச்சிடுறீங்களா? இல்ல வேற யாராவது பெற்றோர்கள் பேசணும்னா கூட பேசிட்டு அப்படியே நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மைதிலி சொல்றாங்களா? அவங்க ஹெட்போன் எடுத்துட்டு வரல, மீட்டிங் வந்திருக்காங்க. இல்ல நான் போய் மைதிலிய கூட்டிட்டு வரேன், அவங்க கேட்டுட்டுதான் இருக்கிறாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? சரி. இல்ல சொல்ல நான் இல்ல மகாலட்சுமி ரொம்ப சிறப்பா கதை சொன்னாங்க. அவங்க அந்த கிராமத்து மண்வாசம் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா இதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இத நம்ம அமெரிக்க வானொலி நிலையத்துக்கு அனுப்பி வைக்கலாம். சிறார் இலக்கியத்துல கலந்துக்கிற குழந்தைங்க வந்து அவங்களோட கதைகளை ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் மட்டும் உங்களோட பெயர், வகுப்பு, ஊர் அப்படி சொல்லி நீங்க அழகா பேசி அனுப்புனீங்கன்னா அதை வந்து அமெரிக்க வானொலி நிலையத்துல ஒளிபரப்புறதுக்காக கேக்குறாங்க.
ஒளிபரப்புறப்போ லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்பிடுவோம். அது ரெக்கார்டு, அந்த பேசின ரெக்கார்டையும் நாங்க உங்களுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். மகாலட்சுமி ரொம்ப அருமையா பேசுனீங்க, அழகா பேசினாங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் இயற்கை தெய்வம் அப்படின்னு ஸ்ரீநிதி, மதுரையை சேர்ந்தவங்க. மதுரையில இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துல இவங்களை நம்ம இணைச்சுக்க போறோம். ஸ்ரீநிதி அவங்க ரொம்ப நல்ல குழந்தை, நல்ல முதல் மதிப்பெண் வாங்குவாங்க. சிறப்பா அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ஸ்ரீதியா, குட்டி பாப்பா அழகா பாடினீங்க. தலையை ஆட்டி ஆட்டி செல்லமா குரல் இனிது. டீச்சர் வந்து ஒரு வாசகம் சொன்னாங்க, அவ்வளவு அருமையா இருந்தது தியா, வாழ்த்துக்கள். அப்புறம் சாய் கபிலன் அந்த புல் கதை சொன்னாரு. அதுக்கு அந்த கருத்துக்களும் அருமையா இருந்தது. குழந்தைகள் சொல்ற பாடல்களா இருக்கட்டும், கதைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு வாழ்வுக்கு தேவையான ஒரு கருத்து வந்து அதுல பொதிஞ்சிருக்குது. அத குழந்தைங்க புரிஞ்சுக்கணும், தொடர்ந்து வாசிப்புல இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். சாய் கபிலன் அவங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மதுமிதா ரொம்ப அழகா, குழந்தைகள் வந்து பசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதோட பாலோட குணநலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த பாடல் நம்ம தேர்வு பண்ணோம். ரொம்ப அழகா பாடினீங்க மதுமிதா, வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்களா முன் வந்து ஆடலோடு சேர்த்து சில கருத்துக்களை, பொய்யே சொல்ல மாட்டோம்னு அறம் சார்ந்து சில கருத்துக்களை நீங்க முன் வச்சீங்க. மகாலட்சுமிக்கும் மதுமிதாவுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தொடர்ந்து சிறார் இலக்கியத்துக்கு குழந்தைகளை கொடுத்துட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி டீச்சர். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மைதிலே கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நன்றிப்பா, நன்றி. இப்போ முதல் கதைய சொன்ன காய்ச்சி மரம், அந்த கீராவியினுடைய கதை இருக்கு இல்லையா, இது எங்களுடைய மேல்நிலை பள்ளியில துணைப்பாடமாக பள்ளி மாணவர்களுக்கு இருந்தது. இந்த கி ராஜநாராயணன் அவர்களுடைய கதைகள்ல இருந்தது. ராஜநாராயணனுடைய கதைகள்ல வந்து இப்பவும் கூட 10வது வகுப்புல கோவல்லபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. இது ஐயா சொன்ன மாதிரி, அறம் ஐயா சொன்ன மாதிரி, வாழ்வியல எல்லாருமே கடைசி வரைக்கும் வழி நடத்தக்கூடிய ஒரு அறக்கருத்துக்களை கொண்ட கிராமிய கதை அப்படிங்கிறத விட ஒரு அறம் சார்ந்த கதைகளையாவே நிறைய அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா மனதை நாம வலிமைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் அதுல இருக்கும். மேம், நீங்க சொல்லிடுறீங்களா? சொல்லிட்டு நிகழ்ச்சி போறீங்களா? மைதிலி மேம். வணக்கம் வணக்கம். கேக்குதாமா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போங்க. வணக்கம். மன்னிக்க, நான் இதா ஸ்ரீநிதி என்னோட குட்டி பொண்ணுதான். எனக்கு அவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைதான், தவிர்க்க முடியாத சூழல் இங்க இந்த நிகழ்வுல இருக்க. ஸ்ரீநிதி குட்டி மட்டும் இல்ல, பேசின அத்தனை பாடலும், ஒரு பாப்பா டான்ஸ் ஆடினா இல்லையா, அது எல்லாமே ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அந்த குட்டீஸ்ங்களுக்கு என்னோட மனதார வாழ்த்துக்களும் பேரன்பும். இன்னும் நல்ல தோழர் அறம் தோழர் சொன்ன மாதிரி 100 கதைகள் படிச்சா இந்த உலகத்துல அத்தனை செய்திகளையும் அறிஞ்சிக்க முடியுங்கிற அந்த தகவலோட நானும் உடன்பட்டு, இந்த குழந்தைங்களை மேலும் வாசிங்க, நிறைய படிங்க, அந்த கதைகள் வந்து உங்களை மேலும் செழுமைப்படுத்தும்ங்கிற என்னுடைய வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பேரன்பை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமைகளே. நன்றிமா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்து கூறியமைக்கும் உங்க பின்னோட்டத்துக்கு மிக்க நன்றி. அதாவது ஒரு புத்தகத்தை படிச்சோம்னா ஒரு நண்பனை சந்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த நண்பன் ஒரு சிறந்தது ஒரு நண்பனா இருந்தா அதை நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளை வழிநடத்தி கூட்டிட்டு போறக்கூடிய ஒரு நட்பாவே அது அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கி ராஜநாராயணன் அவருடைய புத்தகங்களை எல்லாம் நம்ம படிச்சா கடைசி வரைக்கும், வயதானதுக்கு வரைக்கும் கூட, ஏன் இந்த இறப்பு வரைக்கும் நம்மளை அது வழி நடத்திட்டு போகும். இப்போ அதுல நான் கூட இப்போ ஒரு சின்ன கதை சொல்லலான்றேன். அதுல ரொம்ப அதாவது மாணவர்கள் கூட இந்த கதையை அடிக்கடி சொல்லும். மனம் வலிமை, எதை நினைக்கிறதோ அதுவாகவே மனம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விவசாயி அந்த காலத்துல களையத்துல கஞ்சி வச்சு குடிப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு கஞ்சி ஊத்தல, இன்னொருத்தர் அந்த களையத்துல இருந்து இப்படி ஊத்துவாங்க. அப்படி ஒருத்தர் கஞ்சி ஊத்தி குடிக்கும் போது மரத்தடியில இருந்து குடிக்கிறாங்க. வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்து அந்த உணவு வேலையின் போது அப்படி ஊத்தி குடிக்கையில அந்த மரத்து மேலையில இருந்து ஒரு ஓணான் வந்து அதுல விழுந்து
அந்த காலத்துல ஓணானுக்கு தெண்டுன்னு பேர். அப்படி வந்து விழுந்துரும். விழுந்த உடனே இவன் கண்ணு மூடிட்டு குடிச்சிட்டே இருப்பான். பக்கத்துல இருக்கிறவங்க ஐயோ ஓனா விழுந்துச்சு, ஓனானையும் சேர்த்து குடிச்சிட்டியேடா அப்படின்னு நகைச்சுவையா தான் சொல்லுவாங்க. இவன் மனம் அதை அப்படியே நம்பிரும். கண்ணை முழிச்சு பார்ப்பான், ஓனம் தெரிச்சு ஓடி இருக்கும். ஆனா இவன் மனதுக்குள்ள என்ன நினைக்கும், ஐயோ நம்ம அதையும் சேர்த்து முழுங்கிட்டோமே அப்படின்னு நினைச்சிருப்பான். அப்புறமா அத மறுபடியும் அந்த களையத்துல உள்ள கஞ்சி ஊத்தும் போது குடிக்க மாட்டான், வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பான். பக்கத்துல உள்ள சொல்லுவாங்க, இப்ப நான் விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன், நகைச்சுவைக்கு தான்ப்பா சொன்னேன் அப்படிம்பாங்க. ஆனா மனம் நம்பாது. கண்கள் மூடி இருந்ததுனால ஒருவேளை உள்ள போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஓனா அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம், வயிற்ற பரட்டுற மாதிரி, வாந்தி எடுக்கிற மாதிரி. வீட்டுக்கு போவான், வாந்தி எடுக்க மருந்து குடிப்பான், வாந்தி எடுப்பான், படுப்பான், ஏதோ வயிற்றுல பரான்ற மாதிரியே இருக்கும். மனைவி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா, நான் ஓனான முழுகிட்டேம்மா. உடனே அவர் வைத்தியம் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, ஸ்கேன் எல்லாம் பண்ணுவாங்க, எதுவும் இல்லையே அப்படிம்பாங்க. இல்ல நான் முழுங்கிட்டேன். அந்த மனம் நம்பி விட்டது. உடனே திரும்ப அவர் மாத்திரை மருந்து கொடுப்பா, சாப்பிடுவோம். அடுத்த நாள் இந்த ஓனம் உள்ள இருக்கு, அது ஊதி போச்சு, எனக்கு அதனால பசிக்கலையம்மா. இப்படியே படுத்த படுக்கையாயிரும், ஆடு ஒல்லி ஆயிரும். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இவன் இப்படி இருக்கிறத பார்த்து இவனுடைய உறவினர் பக்கத்து ஊர்ல இருந்து உள்ளவங்க எல்லாம் வந்து இவன் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க. அப்படி வந்த ஒரு பெரியவர் தான் மனம் அறிந்து, பெரியவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி இல்லையா, இந்த இவனுடைய மனதை அறிந்து, நாளைக்கு எங்க ஊருக்கு வாப்பா, உன்னைய நானு ஒரு வைத்தியத்தை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து ஓனானை எடுத்துடலாம் அப்படின்னு கூட்டு போவார். அந்த வைத்தியர்கிட்ட அவர் அந்த பக்கத்து ஊருக்கு கூட்டு போவார். அந்த வைத்தியர்கிட்ட இவன் சொல்லுவான், நான் அப்படி கஞ்சி குடிக்கையில அந்த தெண்டு உள்ள போயிருச்சு, இந்நாள் வரைக்கும் எனக்கு அது வயிற்றுக்குள்ள பரண்டிட்டே இருக்கு, அப்படியே ஊதி போய் இருக்கு, எனக்கு பசி எடுக்கல, ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அவரு நாடியெல்லாம் பிடிச்சு பார்ப்பார். பிடிச்சு பார்த்துட்டு, ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நம்ம அந்த தெண்டை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை கொடுத்து, இன்னைக்கு இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு வாழ்றாங்க. அந்த வைத்தியர் என்ன பண்ணுவாருன்னா, இரவோடு இரவா ஒரு ஓனானை பிடிச்சி கொன்னு வெந்நீர்ல போட்டு தோட்டத்து கொல்லைம்பாங்க, அந்த காலத்து தோட்டத்துல கொண்டு வச்சிருவாரு. மறுநாள் காலையில இந்த ஓனானை முழுங்குனே நினைச்சிட்டு இருக்கானே அந்த விவசாயி வருவான். வந்த உடனே அவனுக்கு ஒரு மருந்தை கொடுத்துட்டு, இதை குடிச்சிரு, கொஞ்ச நேரத்துல வாந்தி வந்துடும், இந்த வாந்திய அந்த பானையில போய் எடுத்துரு, நான் தோட்டத்துல வச்சிருக்கேன், அந்த பானையில போய் எடுத்துரு அப்படின்பாரு. இவனும் குடிப்பான். ஒரு 10 நிமிஷத்துல வாந்தி வர்ற உணர்வு இருக்கும். ஓடு 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 ஓடுன்னு அந்த பானையை மூடிய திறந்து கண்ணை மூடிட்டு வாந்தி எடுப்பான். ஐயா நான் வாந்தி எடுத்துட்டேயா அப்படின்பா. அப்ப அந்த வைத்தியர் சொல்லுவார், பானைக்குள்ள பாரு, அந்த மண்பானைக்குள்ள தெண்டு கிடக்கும் அப்படின்னு. அவன் பார்ப்பான், ஆமாயா உள்ள தெண்டு கிடக்கு அப்படின்பா. உடனே எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துருச்சு, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவனுடைய அந்த மன நிறைவுக்காக சில மூலிகை பொடிகளை மருந்து கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க. அடுத்து 1 மாசத்துல பார்த்தா ஆளு நல்லா இப்படி ஆயிடுவாரு. ஆக மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே நம்ம மாறிவிடும். அதனால எப்போதும் மன வலிமையை நம்ம விடக்கூடாது, எதையுமே ஆரோக்கியமானதாவே சிந்திக்கணுங்கிற அந்த ராஜநாராயண கதைகள்ல அடிக்கடி மாணவர்களுக்கு நான் சொல்வது உண்டு. மன வலிமை பெறுவதற்கும் எதையும் அப்படியே ஈஸியா எளிதில நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் இந்த கதைகள் உதாரணமா இருக்கும். அடுத்ததா அந்த பாப்பா சொன்னாங்க காய்ச்ச மரத்துல, இந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவங்க பேசின அந்த விதம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன குழந்தை, இந்த காலத்துல எவ்வளவு நாகரிகம் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா அந்த ஒரு குழந்தை, ஒரு சின்ன பிள்ளை அந்த காலத்து பேச்ச அப்படியே ஒரு வார்த்தை பிசகாமல் அப்படியே அக்கால பேச்சு வழக்கப்படி உச்சரித்த விதம் தான் ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு அடுத்து அந்த கதையில வரக்கூடிய கரு இருக்கு இல்லையா, கதையினுடைய நீதி, பெத்தவங்களை நம்ம கைவிட்டக்கூடாது, எக்காலத்திலேயே நம்ம கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பிரிச்ச விதம் இருக்கு பாருங்க. அந்த கதைய ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வீடுன்னு சொல்லுது. எங்க வீட்லயும் எங்க அதாவது அப்பா பெத்தவங்களுக்கு 3 பசங்க, எங்க அப்பா, சித்தப்பா, இன்னும் 2 சித்தப்பா இருப்பாங்க, 3 பேர். அவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு ஆள் வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாதான் வீடு, அந்த வீட்டுல ஒரு ஆள் ஒவ்வொரு வீட்லயும் சாப்பிடுவாங்க.
அப்படி ஒவ்வொரு வீட்லயும் சாப்பிடும்போது ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை அவங்க சந்திக்க வேண்டும். சிரமங்கள், மகிழ்ச்சிகள். இவங்களுக்கு பிடித்த உணவு ஒண்ணு இருக்கும். ஆனா அவங்க வேற விதம் சமைச்சிருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, கிழவிக்கு நாக்கு வயசானாலும் கேக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் இவங்க அது ஒரு உணவை கேட்பாங்க. எனக்கு இதான்ப்பா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இருக்கதை திங்கணும், இல்லைன்னா அப்படி இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த வயதானவர்களை சந்திப்பது அந்த கதைய இப்ப நான் கேட்கல, பாடங்களை படிச்சிருக்கோம். ஆனாலும் வாழ்க்கையில நேரடியாவே நாங்க இதை சந்திச்சிருக்கோம். எங்களுடைய முன்னோர்கள் சந்திச்ச விதத்தை நேரடியாவே நான் பார்த்திருக்கேன். அப்போலாம் நினைப்பேன், நாம இப்படி மாதம் ஒரு ஆளு, இப்படி ஒரு ஆள்லாம் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் பெற்றவர்கள் அப்படி வச்சுக்கிட்டாங்க. இப்போ 1 அல்லது 2 தான் வச்சிருக்காங்க. கட்டாயம் முதியோர் இல்லத்துல சேர்க்காம அந்த நம்ம வீட்டிலேயே வச்சுட்டு அவங்கள கவனிக்கணும். அதே மாதிரி பெத்தவங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா முதல்லயே எல்லா சொத்துக்களையும் அவங்களுக்கு என் பிள்ளை அப்படின்னு ஒரு குருட்டு பாசத்துல எல்லாத்தையும் கொடுத்துடாம கடைசி வரைக்கும் நம்ம கைப்பிடிக்குள்ள இருக்கிறது சொத்துக்களை கொஞ்சம் வச்சுக்க நயமா பழகிக்கிடணுங்கிறதும் இந்த கதைகள் நாங்க நேரடியாக சந்தித்த இதுல எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டோம். பாக்குறவங்க கேட்கிறவங்க எல்லாம் நிச்சயமா இந்த கீரா கதைகள் மூலம் கொஞ்சம் வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, படிச்சுக்கிடுவாங்க. மகாலட்சுமி பாப்பாவுக்கு நிறைய பாராட்டுக்கள். அவங்க கதை சொன்ன விதம், அந்த வார்த்தைகளை உச்சரித்த விதம், என்னதான் நம்ம முயற்சித்தாலும் அந்த பழைய அந்த வார்த்தைகள் எல்லாம், முன்னோர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இவ்வளவு ஒரு சீராக வருமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது. அது மிக இலகுவாக எந்த தடங்களும் இல்லாம அப்படியே நதிமாறி வார்த்தையை கொண்டு வந்து உச்சரிச்சாங்களே, அதுக்கு அந்த கதையை சொன்ன விதமும் அதனுடைய கருத்தும் பாராட்டுக்கள். அடுத்ததா ஸ்ரீநிதி பாப்பா சொன்னாங்க, அந்த பேய் பற்றிய கதைகள்ல சகோதரத்துவத்துக்கு, அதுவும் கிட்டத்தட்ட சகோதரர்கள் 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளிகள்பாங்க. அது மாதிரி எல்லாருமே அப்படி பிரிந்து போக, இப்ப எங்கேயாவது கூட்டு குடும்பமா இப்படி வாழ்றாங்களான்னா இதுவரைக்கும் இப்போக்கி யாரும் பார்க்க முடியல. இந்த காட்சி அவங்க சொன்ன இந்த கதையில அந்த அண்ணன் தம்பியெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கடைசி பையன் போட்டிருக்கான் பாருங்க, சில வேஷங்கள் சில செயல்கள், அத முடிய வைக்கிறது, கற்கிறது, அப்படியே அந்த பேயை நகட்டிக்கிட்டே கொண்டு போய் கடைசியில தூரத்தள்ளி அப்புறப்படுத்திட்டு அப்புறமா சகோதரர்கள்லாம் நிம்மதியா வாழ்வதற்கு ஒரு வழி தேடி கொடுத்தாம. கற்பனை என்றாலும் தன் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு உதவும் மனப்பான்மையோட இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறதுல மிகுந்த பாராட்டுக்குரியது. அடுத்தது ஸ்ரீதியா 2ஆம் வகுப்பு. அப்படியே அவங்க அந்த மழலையிலே அவங்க பார்க்கவே அழகா இருந்தாங்க. அப்படியே நிலா போன்ற முகம், மாவடு கண்ணு, அழகான அந்த முகத்துல அப்படி ஆட்டி அவங்க கதை சொன்ன விதம், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு 4 வரி கூட கொடுத்துருக்கலாம் கதைய, அதையே ரசிக்கலாம். அந்த மாதிரி அவரவர் நிலையில் இருந்து அவரவர் வாழ வேண்டும்ங்கிற அந்த கதைகள் மிக சிறப்பாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு மாணவ செல்வங்களும், சாய் கபிலன், அடுத்து மதுமிதா, இவங்கெல்லாம் குழந்தைகள் அப்படி என்றாலுமே ஒரு மிகச் சிறப்பானது ஒரு நிகழ்வை இந்த வாரத்திற்கு தந்து இந்த வார நிகழ்வை மிக சிறப்பு செய்திருக்கிறார்கள். இறுதியாக ஆடலும் பாடலுமாக மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி அமைத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கு மிக்க நன்றி. பெற்றோர்கள் ஏதேனும் கருத்து சொல்வதாக இருந்தால் தற்போது வணக்கலாம். டீச்சர் வணக்கம். டீச்சர் வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வா இருக்குது இது. அதுவும் குழந்தைகளுக்கு கதையை சொல்லி அவங்க சொல்லணுங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி. சும்மா நம்ம சாதாரணமா வீட்டுல சொன்னா குழந்தைய மனசுக்குள்ள புகாது. இந்த மாதிரி பொது நிகழ்வுகளை பெரிய ஆளுகிட்ட சொல்லணும்னா அவங்க ஈஸியா கத்துக்கிறாங்க. இனி நல்ல வேகமாவும் நல்லாவும் கத்துக்கிறாங்க. அதுக்கு இந்த நிகழ்வை முன்னெடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இது சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க நித்யா மேடம் மற்றும் நம்ம அறம் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு மகாலட்சுமி கடைசியா ஜீவாவோட பாடல்களோட முடிச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுதா. ஜீவாவோட கடைசியா முடிக்கும் போது ஜீவாவோட பாடல்களோட முடிச்சுக்கணும். இன்னும் யாராவது கருத்து சொல்றாங்களான்னு பாத்துட்டு அப்புறம் சொல்லுங்க. கடைசி சரிங்க, அப்புறமா உங்களை கூப்பிடுமா, லைன்ல இருங்க. அடுத்து பெற்றோர்கள் வேற யாராவது சொல்லுங்கய்யா. ஸ்ரீநிதி அம்மா,
பேரண்ட்ஸ்? பியா பேரண்ட்ஸ் யாராவது? ஸ்ரீதியா பெற்றோர்? இருக்கோம் மேடம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நிகழ்வை பற்றி சில வார்த்தைகள். வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி. அவங்க முதன்முறையாக இதுல பங்கேற்றிருக்காங்க. சிறப்பு. இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமான நிகழ்வு தான். அனைத்து பிள்ளைகளும் வந்து கதை சொல்லும் விதம் இது எங்களுக்கு முதன்மை நிகழ்வுங்கிறதுனால நாங்க கொஞ்சமே எல்லாரோடையும் கவனிச்சோம். எல்லாருமே அந்த வழக்கு விதம் எல்லாமே வந்து சரியா அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. நமக்கு புரியுற மாதிரி இருந்தது. குழந்தைகள் இந்த அளவுக்கு பேசுவாங்களான்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. பெரியவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதை விட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ரீதியாக்கு இதன் முதல் முறை. மேலும் மேலும் வாய்ப்புகள் அமைந்தால் அவங்களும் மற்ற பிள்ளைகள் மாதிரி நல்லா பேசுவாங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி. நிச்சயமாமா கலை பெருமன்றம் அதை உங்களுக்கு நிச்சயமா வழங்குவாங்க. அந்த குழந்தைகளுடைய கலை வளர்ச்சிக்கென்றே தான் அமைக்கப்பட்டது இது. அதற்காகவே அவங்க பாடுபட்டு இருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஸ்ரீதியா பெற்றோர். ஸ்ரீதியா பெற்றோர்? நான் தான் ஸ்ரீதியாவோட பெற்றோர் தான் பேசியிருந்தேன். ஸ்ரீநிதி பெற்றோர் இருக்கீங்களா? சரிம்மா. அடுத்து சாய் கபிலன், அவங்களுடைய பெற்றோர் தான் ஏதேனும் கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க. இல்ல டீச்சர், அவங்க இல்ல. சரிம்மா. மாதவன் சாரோட பிள்ளைங்க ஏதோ ஒரு பாடல் பாடுனாங்க. இந்த வாராங்க நிறைவாக ஜீவாவின் பாடல் கொடுங்க. நிறைவாக ஜீவாவின் பாடல்கள். வெளுத்ததெல்லாம் பாலும் அல்ல இந்தியாவே, வெளி வேஷமெல்லாம் உண்மையல்ல இந்தியாவே. வெளுத்ததெல்லாம் 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 பாலும் அல்ல இந்தியாவே, வெளி வேஷமெல்லாம் உண்மையல்ல இந்தியாவே. வெளி வேஷமெல்லாம் உண்மையல்ல இந்தியாவே. பழுத்த சூதர் தலைவரை போல் இந்தியாவே, இங்கு பழக கண்டோம் விழித்துக் கொள்வாய் இந்தியாவே. பழுத்த சூதர் பழுத்த சூதர் பழுத்த சூதர் தலைவரை போல் இந்தியாவே, இங்கு பழக கண்டோம் விழித்துக் கொள்வாய் இந்தியாவே. சூதர்கள் இங்கு பழக கண்டோம் விழித்துக் கொள்வாய் இந்தியாவே. உதட்டிலே தேன் உள்ளத்திலே நஞ்சு இந்தியாவே, கொண்ட உத்தமர்கள் மெத்த உண்டு இந்தியாவே. உதட்டிலே தேன் உதட்டிலே தேன் உதட்டிலே தேன் உள்ளத்திலே நஞ்சு இந்தியாவே, கொண்ட உத்தமர்கள் மெத்த உண்டு இந்தியாவே. நஞ்சு கொண்ட உத்தமர்கள் மெத்த உண்டு இந்தியாவே. சிலந்தி வலை ஈய கொள்ளும் இந்தியாவே, தனி செல்வர் கட்சி பொதுமை கொள்ளும் இந்தியாவே. சிலந்தி வலை சிலந்தி வலை சிலந்தி வலை ஈய கொள்ளும் இந்தியாவே, தனி செல்வர் கட்சி பொதுமை கொள்ளும் இந்தியாவே. தனி செல்வர் கட்சி பொதுமை கொள்ளும் இந்தியாவே. மலம் விரும்பும் ஜந்துவை போலவர் இந்தியாவே, பண மகிமை பேசி கொள்கை விற்பார் இந்தியாவே. மலம் விரும்பும் மலம் விரும்பும் மலம் விரும்பும் ஜந்துவை போலவர் இந்தியாவே, பண மகிமை பேசி கொள்கை விற்பார் இந்தியாவே. பண மகிமை பேசி கொள்கை விற்பார் இந்தியாவே. பணத்தின் ஜாலம் பசப்பு பார்த்தே இந்தியாவே, கொள்கை பறந்திடனே பார்த்திடதே இந்தியாவே. பணத்தின் ஜாலம் பணத்தின் ஜாலம் பணத்தின் ஜாலம் பசப்பு பார்த்தே இந்தியாவே, கொள்கை பறந்திடனே பார்த்திடாதே இந்தியாவே. கொள்கை பறந்திடனே பார்த்திடாதே இந்தியாவே. அனைத்தின் தியாகம் செய்தும் முன்னால் இந்தியாவே, வெற்றி பெற செங்கொடியின் கீழ் நின்றிடு இந்தியாவே. அனைத்தின் தியாகம் செய்தும் முன்னால் இந்தியாவே, வெற்றி பெற செங்கொடியின் கீழ் நின்றிடு இந்தியாவே. வெற்றி பெற செங்கொடியின் கீழ் நின்றிடு இந்தியாவே. நன்றி, வணக்கம். ஜீவாவின் புரட்சி பாடலுக்கு உங்களுடைய வீர பேச்சே ஒரு அத்தாட்சி. ராஜபாளையத்தினுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ராஜாங்கம் நீங்க தான்ப்பா. இன்னைக்கு வெகு சிறப்பாக முத்தமிழ்ல 2 நீங்க நிறைவேற்றி வச்சிருக்கீங்க, இயல் இசையும்.
அடுத்ததாக வெகு சிறப்பு இந்த பாடல் நித்யா மேம். நித்யா மேம். மேம் வணக்கம் மேம். மேம் முடிச்சிடலாம் மேம். நன்றி சொல்லி முடிச்சிடலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அந்த மாணவர்களின் கலைத்திறமைக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உதவிய அவர்களின் பெற்றோர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் அரமையா அவர்களுக்கும், அடுத்து இதை தொகுத்து வழி